25, 30 வருஷமா நான் வந்து விவசாயத்துல அப்பா கூட இறங்கி பாடுபட்டு வரேன். ஆனா, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்ல. ஏதோ காட்டு பன்னியோ, மயிலோ இந்த மாரி எந்த ஒரு மிருகனுடைய இதுவும் இல்ல, அச்சுறுத்தல் இல்லாம நாங்க இரவும் பகலும் வந்து கழனி வந்து தண்ணி பாய்ச்ச போயிருந்தோம். ஆனா, இன்னைக்கு நைட்ல தண்ணி வரணும் அப்டின்னா கூட காட்டு பன்னியால ரொம்ப சிரமமா இருக்கு. எந்த நேரத்துல எங்க வருது, என்ன வந்து யார பாதிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது பகல்லயும் ப விடுமுறை நாட்கள்ன்றதுனால பகல்லயும் வந்து உலாத்த ஆரம்பிக்குதுங்க. இது வந்து பகல்ல வந்து போறதுனால ப விவச பசங்கள்லாம் வந்து வெயிலா இருக்கு ஊருல. வெயிலுக்கு கொஞ்சம் நிழல்ல குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழனிக்கு வராங்க. கழனிக்கு வரும்போது காட்டு பன்னி பார்த்து பயந்து வீட்டுக்கு ஓடியார்றாங்க. என்னன்னு கேட்டாங்க, "காட்டு பன்னிக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டோம்" அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஆகுறதுக்கு முன்னாடி என்னது காட்டு பன்னி வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்றத நான் கேட்கறேங்க. காட்டு பன்னி வந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்க நிலம் 3 ஏக்கரா நிலத்துல பயிர் வச்சோங்க. 3 ஏக்கரால 1 1/2 ஏக்கரா ஒண்ணுமே கிடையாதுங்க. 4 மூட்டை நெல் கூட வரல 1 1/2 ஏக்கரால. இந்த மாரி வந்து ஒவ்வொரு வரும் வருடமும் நாங்க 2 பாகம் பயிர் வைக்கிறோங்க. 2 பாகம் பயிர் வைக்கும்போது, இந்த ஒரு பாகத்திலயும் அந்த மாரின்னா, அடுத்த பாகத்திலயும் அந்த மாரி தான் வருது. இங்க வந்து ஒரு 250, 300 ஏக்கரா நிலம் இருக்குது. அந்த 250, 300 ஏக்கரா நிலமும் இந்த மாரி காட்டு பன்னியால தாங்க பாதிப்பாயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாகம் பயிர் வைக்கிறாங்க, இல்ல 2 பாகம் பயிர் வைக்கிறாங்க. இல்ல ஒரு சில பேர் பயிர் வைக்காம விட்டுர்றாங்க. அந்த பயிர் வைக்காம விட்ட நிலத்துல முள்ளுவேலி மொளச்சு போகுது. அந்த முள்ளுவேலிய வந்து அதுக்கு கா காட்டு பன்னிகளுக்கு வந்து ஒரு அடைக்கலமா அந்த முள்வேலிய பாதுகாப்பாயிடுது. அதனால அந்த முள்வேலிக்குள்ள நாங்களும் போயிட்டு அந்த காட்டு பன்னிய விரட்ட முடியல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விவசாயிகளுக்கு குறைதீர்வு கூட்டத்துக்கு போறேங்க. அந்த குறைதீர்வு கூட்டத்துல வந்து காட்டு பன்னிய வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி விவசாயிகளுடைய குறைதீர்வு கூட்டத்துல கேட்கறேன். கேட்கும்போது அதுக்கான செவி சாய்க்கிறதுக்கும் ஆட்சியரும் இல்ல, அரசாங்க அதிகாரிகள் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் வந்து நானு போகும்போதெல்லாம் வந்து வேளாண்மை துறை அதிகாரிகளையும் பார்க்குறேன். ஃபாரஸ்ட் அதிகாரிகளையும் பார்க்குறேன். மாவட்ட ஆட்சியரையும் பார்க்குறேன். இவங்க கிட்ட இந்த கோரிக்கையா வைக்கிறேன். இந்நாள் வரைக்கும் வந்து எந்த ஒரு காட்டு பன்னிக்கு எந்த ஒரு நிரந்தர சொல்யூஷனும் தீர்வும் இல்லாம தான் இருக்குது. ஆ மாவட்ட ஆட்சியர் மூலியமா எத்தனையோ முறை கேட்டேன். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து அனைத்து விவசாயிகள் ஒட்டுமொத்த அனைத்து விவசாயிகள் சார்பா கேட்கிறேன். அந்த காப்பு காட்டுல மானு, மயிலு, காட்டுப்பன்றி அப்படின்ற எத்தனை ஜீவன் இருக்குன்றது எங்களுக்கு எண்ணிக்கை தெரியல. எண்ணிக்கை தெரியாத மிருகங்கள் அதுல இருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து காட்டு பன்னி தான் எங்க பகுதியில வந்து அறுவடை நேரத்துக்கு இருக்கிற அந்த வயல்களை வந்து மெரிச்சு நாசம் பண்ணிட்டு அது பத்து பண்டுட்டு உண்டு. அதனுடைய அது அது உடம்புக்கு வெயிலுக்கு தாங்க முடியாத அந்த வெயில் இது தாங்க முடியாத அது வந்து நிலத்துங்கள்ல விவசாய நிலத்துங்கள்ல அதுவும் சேடை தண்ணி பாயிற நிலத்துங்கள்ல தான் வந்து அது தரலுது. பண்டுட்டு அது வந்து தின்றக்கூடிய நெல்லா இல்லை. இது பண்டுட்டு தான் போகுதுங்க. இது வந்து காட்டு பன்னிக்கு வந்து காட்டு இலாக்கா அதிகாரி வந்து காட்டுக்கு வேலி போட்டு காட்டை வந்து ஒரு காட்டை விட்டு மிருகங்கள் வெளியே வராத மாதிரி ஒரு வேலி போட்டு வேலி அமைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.